மாமனும் டிடி நெக்ஸ்ட் லெவலும் வசூல்ல ஒரு நல்ல கலெக்ஷனே எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்து திங்கக்கிழமை கூட அப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. முக்கியமா மாமன் ஒரு சூப்பர் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி இந்த 2 படங்களும் இந்த 4 நாள்ல எவ்வளவு கலெக்ஷன் வந்திருக்கு, எவ்வளவு ஷேர் வந்திருக்கு, இந்த 2 படங்களும் எவ்வளவு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, இதுவரையும் எவ்வளவு ரெக்கவரி பர்சன்டேஜ் ஆயிருக்கு. அதாவது 100% வந்தது அப்படின்னா இந்த படம் பிரேக் ஈவன், அதுல இப்போ எவ்வளவு ரெக்கவரி பர்சன்டேஜ் இந்த படம் வந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாம டூரிஸ்ட் ஃபேமிலி இதுவரையும் எவ்வளவு கலெக்ஷன், அந்த படம் எவ்வளவு ரெக்கவரி பர்சன்டேஜ் வச்சிருக்கு, அந்த படம் எவ்வளவு பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கறது பார்ப்போம். தொடரும், ஹிட் த தேர்ட் கேஸ், ரெட்ரோ, எல்லா படத்தோட ஷேர் டீடைல்ஸ் ரொம்ப தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன், பிளட் லைன்ஸ் அந்த படமும், அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கார்டிங் வேற லெவல் கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. எம்ஐலாம், அதாவது மிஷன் இம்பாசிபிள் அந்த படங்களோட வசூலையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோல ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. எங்க போன ராசா அப்படிங்கிற பாட்டு மரியான் படத்துல வரக்கூடிய ஃப்ரேம் தான் அது. அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் மாஸ், மலை விஜய், ஷேக் முகமது ஷேக், ஜேபி ஜனா, மணி எம். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ரெகுலர் பாக்ஸ் ஆஃபீஸ் இல்லாம இன்னைக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். டாப் 15 தமிழ் ஹாரர் பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரியே ஆர்மன் தமிழ் அப்படிங்கிற நம்மளோட இன்னொரு யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்குமே இதே மாதிரியே சப்போர்ட் கொடுங்க. ரீசெண்டாக கூட ஒரு 2-3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட சேனலோட லிங்கையுமே கீழே கொடுக்குறேன். அதுக்குமே அந்த சப்போர்ட் கொடுங்க. ஸோ இப்போ வசூலுக்குள்ள போயிடலாம். ஃபைனல் டெஸ்டினேஷன் 6th பார்ட்டு டே 5 இந்தியாவில் 3,44,00,000 நேற்று வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 29,97,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க $105.7 மில்லியன் US, 900 கோடி கிட்ட இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. நல்ல கலெக்ஷன். ஸோ அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங் இந்த படத்தோட டே 3 நேற்று இந்தியாவில் மட்டுமே இந்த படம் 8,43,00,000 வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 50 கோடியே கடந்திருக்கு. 50 கோடியே 18 லட்சம். ஸோ மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங் 50 கோடியே கடந்திருக்கு வெறும் 3 நாள்ல இந்தியாவில். இந்த படம் இன்னும் 8 நாள்ல 100 கோடியே கடக்க போகுதுன்னு தெரியல, அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் கேசரி சாப்டர் 2 இந்த படம் டே 32 இந்தியாவில் 34 லட்சம், உலகம் முழுக்க 38 லட்சம், டோட்டலா 140 கோடியே 97 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 150 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 78 கோடி, 79 கோடிக்கு மேல இந்த படம் ஷேர் ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள என்ட்ரு ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 101% கிட்டே இந்த படம் ரெக்கவரி பர்சன்டேஜ் வச்சிருக்கு. ஸோ 32 நாள்ல இந்த படம் ஒரு வெற்றி படம். அதாவது 30வது நாள்லயே அந்த ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிடுச்சு. பிரேக் அவன் பண்ணி 32 நாள்ல ஒரு லாபத்தையும் எடுத்திருக்கு. இனிமே வரப்போற நாட்கள்ல எடுக்கிறது எல்லாமே லாபம் தான். ரெய்டு 2 ஆனா ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்திருக்கு. ரெய்டு 2 டே 19 இந்தியாவில் 2 கோடியே 49 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 72 லட்சம். ஸோ டோட்டலா இந்தியாவில் 178 கோடியே 38 லட்சமும், உலகம் முழுக்க 203 கோடியே 65 லட்சம். பட்ஜெட் 150 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 78 கோடிக்கு போயிருக்கு. 114 கோடியே 35 லட்சம் இந்த படம் ஷேர் வந்திருக்கு. இதுவரையுமே 35-36 கோடி கிட்டே இந்த படம் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. உலகம் முழுக்க 146% இந்த படம் ரெக்கவரி வச்சிருக்கு. பெரிய ஹிட். அப்புறம் ஹிட் த தேர்ட் கேஸ் இந்த படத்தோட டே 19 ஆந்திரா தெலுங்கானால 19 லட்சம், உலகம் முழுக்க 32 லட்சம், 123 கோடியே 60 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 65 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 48 கோடியே 50 லட்சம், 63 கோடிக்கு மேல ஷேர் வச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் 15 கோடிக்கு மேல டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் எடுத்திருக்கு. 131% இந்த படம் ரெக்கவரி வச்சிருக்குங்க. இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஹேஷ்டாக் சிங்கிள் அப்படிங்கிற படம் டே 11 ஆந்திரா தெலுங்கானால 83 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி. ஸோ டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால 19 கோடியே 21 லட்சம், உலகம் முழுக்க 28 கோடியே 41 லட்சம், 15 கோடி பட்ஜெட், 8.5 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. இப்பவே 15 கோடிக்கு மேல இந்த படம் ஷேரும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 179% இந்த படம் ரெக்கவரி வச்சிருக்கு. 6 கோடிக்கு மேல டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் வச்சிருக்கு ஓவராலா பார்க்கும்போது. அப்புறம் சுபம் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் டே 11 ஆந்திரா தெலுங்கானால 18 லட்சம், உலகம் முழுக்க 20 லட்சம், 8 கோடியே 33 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 12 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 6 கோடிக்கு போயிருக்கு. 4 கோடியே 70 லட்சம் கிட்ட தான் இது வரையும் ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 78% இந்த படம் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் இந்த படம் ஒரு 3 கோடி வசூல் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு வெற்றி படம்.
ஆனா 3 கோடி வசூல் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 18 லட்சம் 15 லட்சம் எல்லாம் வசூல் பண்ணிச்சு அப்படின்னா அதுல ஷேர்லாம் ரொம்ப கம்மியா தான் வரும். அப்புறம் பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் கேரளால 1,14,00,000, உலகம் முழுக்க 1,21,00,000. ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. நேற்று திங்கட்கிழமை கூட ஒரு நல்ல கலெக்ஷன் 12,54,00,000 கேரளாலையும், 14,42,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 12 கோடி, 6,50,00,000 தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. கிட்டத்தட்ட 7,50,00,000 மேலே இந்த படத்துக்கு ஷேரும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் 116% வந்து ரெக்கவரி வச்சிருக்கு. பரவாயில்ல, 11 நாள்ல இந்த படம் ஒரு ஸ்லோ ஸ்டார்டா இருந்தாலுமே அதுக்கப்புறம் நல்ல பிக்கப் ஆகி ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி. அப்புறம் படக்களம் இந்த படமே நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. டே 12 கேரளால 85 லட்சம், 91 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 10,41,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 4 கோடி பட்ஜெட், 2,70,00,000 தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 5 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேரும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் 200% வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. பெரிய ஹிட்டா அமைஞ்சிருக்கு இந்த படக்களம் படம். சின்ன பட்ஜெட் படம், சின்ன சைஸ் படம், ஆனா நல்ல பிக்கப் ஆயிருக்கு. தொடரும் இந்த படத்தோட டே 25 கேரளால 95 லட்சம், உலகம் முழுக்க 1,43,00,000. 112 கோடியே 39 லட்சம் கேரளாலையும், 226 கோடியே 84 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 28 கோடி பட்ஜெட், 38 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ், 112 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. 70 கோடிக்கு மேல ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. 300% இந்த படம் வந்து ரெக்கவரி பர்சன்டேஜ் வச்சிருக்கு. இதுல இந்த படத்தை வாங்கி வித்தவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ராஃபிட், இந்த படத்தை தயாரிச்சவங்களுக்கும் ப்ராஃபிட், இந்த படத்துல நடிச்ச ஹீரோவுக்கு டபுள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படிங்க, அவர் தான் சம்பளம் வாங்கிட்டு போயிருப்பாரு, அதையும் சேர்த்தானே அந்த 28 கோடி பட்ஜெட்னா அதுல அவருக்கு ஒரு சம்பளம் போயிருக்கும். அது இல்லாம அவர் சில ஏரியாவையும் வாங்கியிருப்பாரு. இப்ப இதுல நான் சொன்ன மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த ஏரியாவை அவர் ஒரு ஏரியாவை கண்டிப்பா வாங்கியிருப்பாரு. அது கேரளாவா இல்ல கல்ஃப் கண்ட்ரிஸா அப்படிங்கிறதெல்லாம் அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு பெரிய ஹீரோக்கள், முக்கியமா மலையாள நடிகர்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஏரியாவை வாங்கி அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வரும். ஸோ உண்மையிலே அது நல்ல விஷயம் தான். ஏன்னா முன்னாடியே ஒரு சம்பளமா வாங்கி அதுக்கு அவங்க வட்டி கட்டுறதுக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான். அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தோட டே 19 தமிழ்நாட்டில் 95 லட்சம் நல்லாவே கலெக்ட் பண்ணிட்டு இருக்குங்க. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 24 லட்சம், ஓவர்சீஸ்ல 20 லட்சம், உலகம் முழுக்க 1,39,00,000. ஸோ டோட்டலா 52,41,00,000 தமிழ்நாட்டிலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6,66,00,000, ஓவர்சீஸ்ல 14,32,00,000, உலகம் முழுக்க 73,39,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 12 கோடி, ஷேர் வந்து 40 கோடிக்கு மேல வந்திருக்கு. இந்த படத்தோட தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 7,70,00,000 போயிருக்குங்க. 541% இந்த படம் ரெக்கவரி பர்சன்டேஜ் வச்சிருக்கு. பார்த்துக்கோங்க எப்படிப்பட்ட ஹிட்டுன்னு. இன்னைக்கு நிறைய பேர் இந்த படத்தை பார்த்து, நான் சொல்றது வேற இண்டஸ்ட்ரியே நிறைய பேர் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி டூரிஸ்ட் ஃபேமிலி. ரெட்ரோ திரைப்படத்தோட டே 19 தமிழ்நாட்டில் 8 லட்சம், உலகம் முழுக்க 14 லட்சம். டோட்டலா தமிழ்நாட்டில் 52,44,00,000, உலகம் முழுக்க 104,67,00,000. பட்ஜெட் 70 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 77 கோடி, 57 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் தியேட்டரிக்கலா ஒரு லாஸை கொடுத்தது. தியேட்டரிக்கலா டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ், ஆனா ப்ரொடியூசருக்கு இந்த படம் கொள்ள லாபத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. ஸோ அதுதான் ஃபேக்ட். அப்புறம் இன்னொரு ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இன்னைக்கு 20வது நாளோட டூரிஸ்ட் ஃபேமிலி ரெட்ரோவோட தமிழ்நாடு கலெக்ஷனை பிரேக் பண்ணுது. அப்புறம் 11 அப்படிங்கிற படம், இந்த படம் 4வது நாள் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 20 லட்சம், உலகம் முழுக்க 27 லட்சம். ஸோ டோட்டலா தமிழ்நாட்டில் 74 லட்சம், உலகம் முழுக்க 1,46,00,000, 6.5 கோடி பட்ஜெட்டு. இந்த படத்தோட தியேட்டரிக்கல் ஷேர் இதுவரை 80 லட்சம் வந்திருக்கு. இந்த படத்தோட தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 3 கோடிக்கு போயிருக்கு. இப்போதைக்கு 26% வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் மாமன் இந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2,25,00,000 நல்லா கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்குங்க மாமன். ஸோ நேற்று ஒரு நல்ல ஹோல்டு இருக்கு. தமிழ்நாட்டில் 2,25,00,000, உலகம் முழுக்க 2,58,00,000. டோட்டலா 10,70,00,000 தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 12,46,00,000. பட்ஜெட் 10 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 8 கோடிக்கு போயிருக்கு. 6,93,00,000 இந்த படம் வந்து ஷேர் வந்திருக்கு. இதுவரையும் 86%, வெறும் 4 நாள்லயே இந்த படம் வந்து 86% கிட்ட வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. இன்னும் உலகம் முழுக்க ஒரு 2ல இருந்து 2.5 கோடி வசூல் பண்ணாலே இந்த படம் பிரேக் இவன் பண்ணுது. அதை கண்டிப்பா இன்னைக்கு நாளைக்குள்ள பண்ணிடும்னு வைங்களேன். ஸோ இந்த படம் ஃபைனலா எவ்வளவு கலெக்ட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படம் எப்படி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு, எவ்வளவு ஷேர் வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
டே 4 தமிழ்நாட்டுல 1,24,00,000, கர்நாடகால 16 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 8 லட்சம், ஓவர்சீஸ்ல 24 லட்சம், உலகம் முழுக்க 1,72,00,000. ஸோ டோட்டலா 10,92,00,000 தமிழ்நாட்டிலையும், கர்நாடகால 1 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 44 லட்சம், ஓவர்சீஸ்ல 1,70,00,000, உலகம் முழுக்க 14,07,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 12,50,00,000 போயிருக்கு. இதுவரையும் ஷேரா வந்திருக்குது 7,83,00,000. ஸோ இப்போதைக்கு இந்த படம் 62% வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. இன்னும் இந்த படம் ஒரு 9 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.